அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 273. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கூடா ஒழுக்கம் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். வலியில் நிலைமையான் என்றால் கூடா ஒழுக்க செயல்களிலிருந்து தனது மனதினை நெறிப்படுத்துகின்ற, தனது புலன்களை அடக்குகின்ற வலிமை இல்லாத நிலைமையை உடையவன். வல்லுருவம் என்றால் வலிமை மிக்க துறவியரின் தவக்கோலம் என்கின்ற வலிமையான உருவம் பூண்டு, பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்றால் புல் தின்கின்ற பசுவானது புல் தின்னாத புலியினை போன்று பிறருக்கு காட்சி அளித்துக் கொண்டு, பிறரை ஏமாற்றி வேடம் போட்டுக்கொண்டு புல் மேய்வதை போன்றதாகும் என்பது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கான தனித்தனியான பொருள் ஆகும். அதாவது கூடா ஒழுக்க செயல்களில் ஈடுபடாமல் தமது புலன்களை அடக்குகின்ற, தனது மனதினை நெறிப்படுத்துகின்ற வலிமையில்லாத நிலைமையை உடையவன் வலிமை மிக்க துறவியரின் தவ கோலத்தினை பூண்டு கூடா ஒழுக்க செயல்களில் ஈடுபடுவது என்பது புல் தின்கின்ற பசுவானது புல் தின்னாத புலியினை போன்று பிறருக்கு காட்சி அளித்துக் கொண்டு, வேடமிட்டுக் கொண்டு, பிறரை ஏமாற்றி புல் மேய்வதை போன்றதாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். ஞான குறள் என்ற நூல் ஔவையாரால் எழுத பெற்றுள்ள குறள் நூலாகும் என்பதையும், இந்த நூல் 310 குறள் வெண்பாக்களால் ஆனது என்பதையும் அறிகிறோம். சாந்தமான பசுவின் உருவத்திலே பிற உயிர்களை கொன்று தின்று வாழுகின்ற புலிகளை ஒத்தவர்களும், புல் தின்னாத புலியினை போன்று வேடம் போட்டுக்கொண்டு பிறரின் பயிர்களை அழித்து உண்டு வாழ்கின்ற பசுக்களை போன்றவர்களும் பல்வேறு வேடங்களை அணிந்து கொண்டு தங்களது கூடா ஒழுக்க செயல்களிலே ஈடுபடுவார்கள். அத்தகையோரின் கபட வேடங்களை அறிந்து கொண்டு அவர்களின் உண்மையான நோக்கத்தினை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. அந்த பாடல் வரிகளிலே ஒரு நாயகன் இதைய கபட வேடதாரிகளை, பிறரை ஏமாற்றி வாழுகின்ற கள்ள மனம் கொண்டவர்களை அடையாளம் காண வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துகின்ற போது இவ்வாறு கூறுவார்: ஏ உழைக்கும் மக்களே, எனது உடன் பிறப்புகளே, என்னோடு வாருங்கள். நான் பசுவின் உருவிலே இந்த ஊரிலே இந்த நாட்டிலே உலவி கொண்டிருக்கின்ற புலியினை காட்டுகிறேன். நீங்கள் பாருங்கள், கபட வேடதாரிகளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி ஊரை ஏமாற்றுகின்ற இத்தகைய கயவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களின் உண்மையான நோக்கத்தினை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் என்று ஊரை ஏமாற்றுகின்ற, வேடம் போடுகின்ற கபடதாரிகளை அடையாளப்படுத்துகின்ற அந்த அருமையான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1978 வெளிவந்த வண்டிக்காரன் மகன். வாலியின் அருமையான அந்த பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசை அமைக்க TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக அருமையாக பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. உழைக்கும் இனமே, உடன் பிறப்பே, என்னோடு வாருங்களே,
உழைக்கும் இனமே உடன்பிறப்பே என்னோடு வாருங்களேன், பசுவின் உருவில் ஊரில் உலவும் புலியை காட்டுவேன் பாருங்களேன். உழைக்கும் இனமே உடன்பிறப்பே என்னோடு வாருங்களேன், பசுவின் உருவில் ஊரில் உலவும் புலியை காட்டுவேன் பாருங்களேன். எனவே கூடா ஒழுக்க செயல்களில் ஈடுபடாமல் தமது புலன்களை அடக்குகின்ற, தனது மனதினை நெறிப்படுத்துகின்ற வலிமையில்லாத நிலைமையை உடையவர்கள் வலிமை மிக்க துறவியரின் தவ கோலத்தினை பூண்டு கூடா ஒழுக்க செயல்களில் ஈடுபடுவது என்பது புல் தின்னும் பசுவானது புல் தின்னாத புலியினை போன்று பிறருக்கு காட்சி அளித்துக் கொண்டு வேடம் அளித்துக் கொண்டு பிறரை ஏமாற்றி புல் மேய்வதை போன்றதாகும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை அறிந்து உணர்ந்து நாம் வேடம் போட்டு கூடா ஒழுக்க செயல்களில் ஈடுபடாமல் நம்மை காத்து கொண்டு புகழினையும் மேன்மையையும் பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளின் 274. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.